11வது பாசுரத்திலே ஆண்டாள் உள்ளே உறங்கக்கூடிய பெண்ணை எழுப்புகிறாள். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, தன்னுடைய சுதர்மத்தை விடாமல் ஒருவன் பண்ணினானே, அந்த குலத்திலே வந்த பெண்ணே நீ உன் சுதர்மத்தை விடலாமா? அப்ப இந்த பெண்ணுக்கு எது சுதர்மம்? விடியற்காலையிலே, மார்கழி மாதம் விடியற்காலையிலே கோபிமார்களோடு சேர்ந்து நோன்பு நோக்க வேண்டியது இவளுக்கு சுதர்மம். இவள் குலத்தில் உள்ளவர்கள் தங்கள் தர்மத்தை விடாமல் பண்ணினார்கள். ஆனால் இந்த பெண் தன் சுதர்மத்தை விட்டு விட்டாளே, விடியற்காலை வரவில்லையே, நோன்பு நோக்க வரவில்லையே, இவர்கள் இத்தனை பேரும் வாசலிலே வந்து நின்று கொண்டோ, பெண்ணே விடியற்காலை பொழுதாகிவிட்டது பொழுதாகிவிட்டது என்று கூறிய பொழுது வராமல் இருக்கிறாயே, இது சரிதானா? இது 11வது பாசுரம். 12வது பாசுரத்தில் ஆண்டாள் ஒரு பெண்ணை எழுப்புகிறாள். அவ யாருன்னா, கனைத்து இளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வெளியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இவன் யாரு அப்படின்னா, தன் ஸ்வதர்மத்தை விட்டவன். இந்த ஸ்வதர்மத்தை ஆபாச தர்மம்னு நினைச்சவன். என்ன காரணம்? விடியற்காலையிலே பாலை கறக்க வேண்டிய காலத்திலே இவன் கறக்கவில்லை. எங்க போயிருந்தான்? பாலை கறக்க வேண்டிய காலம்னு கிடையாது, சதா சர்வ காலம் கண்ணன் எங்கு இருக்கிறானோ அவனோடு தான் இவனும் இருப்பான். கண்ணன் யமுனா நதி கரையில் இருந்தானா இவனும் இருப்பான். கண்ணன் மண்ணையை திருடினான்னு அங்க இருப்பான். கண்ணன் வேறு ஏதேனும் விளையாடினால் அங்கிருப்பான். அப்போ கண்ணனோடு இருந்ததாலே தன்னுடைய வீட்டிலே கறக்க வேண்டிய காலத்திலே கறக்காமல் விட்டு விட்டான். அதனால என்ன நடந்தது? எருமை மாடுகள் தாங்களாகவே பாலை வருஷித்தது. இப்போ நஞ்சியர்னு ஒரு பெரியவர், பராசர பட்டருடைய சிஷ்யர். அவரிடத்துல ஒரு ஜீயர் பிள்ளை திருநறி ஒரு அரையர் என்ற பெரியவர் ஒரு கேள்வி கேட்டார். சுவாமி, காலக்ஷேபம் கேட்கணுமா வேண்டாமா? ஸ்வதர்மத்தை பண்ண வேண்டுமா வேண்டாமா? ஸ்வதர்மத்தை பண்ணுவது எம்பெருமானை அடைவதற்கு மார்க்கமா உபாயம் என்ற சொல்லிற்கு மார்க்கம் அர்த்தம், பாதை. இப்ப எது வழியா போறோமோ அதற்கு உபாயம் என்று பெயர். இப்ப அந்த அரையர் கேட்டா, நம்முடைய ஸ்வதர்மத்தை பண்ணுவது உபாயமா, ஸ்வதர்மத்தை விடுவது உபாயமா? பண்ணியது 11வது பாசுரம், விட்டது 12வது பாசுரம். இப்ப நஞ்சியர் கேட்டா உமக்கே இந்த சந்தேகம் வந்ததுன்னு. அப்போ இந்த அரையர் சொன்னார், கண்ணனும் பெருமான் சொல்லிட்டானே, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ருஜா. 2 விஷயம் சொல்லியிருக்கான். அர்ஜுனா, எதையும் உபாயம் என்று பண்ணாதே. இது முதல்ல. அப்ப எல்லாத்தையும் பண்ணணும், ஆனால் உபாயம் என்ற புத்தியோடு பண்ணக்கூடாது. அடுத்தது என்னை பற்று. இப்ப இந்த ஜீயர் கேட்டார், அண்ணனும் பெருமான் எல்லாவற்றையும் பண்ண வேண்டும், உபாயம் என்ற புத்தியோடு பண்ணக்கூடாது என்று சொன்னானே, அப்படி நாம் செய்து விட்டால் எம்பெருமானை அடைந்து விடலாமா? உபாயம் என்ற புத்தியோடு பண்ணாமல் அந்த எம்பெருமானை ஸ்வீகரித்து விட்டால், அவன் திருவடிகளை பற்றி கொண்டால், அவன் திருவடிகளே கத்தி என்று பற்றி கொண்டால் அவன் நமக்கு கிருபை பண்ணுவானா என்று இந்த ஜீயர் நஞ்சியர் இடத்துல கேள்வி கேட்டார். நஞ்சியர் பதில் சொன்ன, எம்பெருமான் எல்லா தர்மங்களையும் உபாயம் என்ற புத்தியோடு பண்ணாதேன்னு சொன்னான்ங்கிறது சரிதான். அவன் திருவடிகளை பற்று என்று சொன்னதும் சரிதான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பலன் கொடுக்க போறவன் யாரு? நீ அதை உபாயம் என்ற புத்தியோடு பற்றினாலும் உபாயம் இல்லை என்ற புத்தியோடு பற்றினாலும் அவன் திருவடிகளை பற்றி கொண்டாலும் பலன் கொடுக்க வேண்டியவன் அவனே. அவன் திருவுள்ளத்துல இவனுக்கு பலன் கொடுக்கணும்னு சங்கல்பம் பண்ணினால்தானே அவன் நமக்கு கிருபை பண்ணுவான். அப்ப எது உபாயம்னார்? எதுவும் உபாயம் இல்லைன்னா. ரொம்ப அழகா சொன்னார், விடுகையும் உபாயம் அல்ல. என்ன பெருமாள்கிட்ட போய் பெருமாள் கேட்கிறான், என்ன பண்ணினேன்னு. நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டோம்னா இவன் எதையுமே இன்னும் விடலைன்னு அர்த்தமாயிடும். அப்போ எது உபாயம்னார்? எதை விட்டாலும் அது உபாயம் அல்ல, அவனை பற்றி கொண்டாலும் உபாயம் அல்ல. அவனே எல்லாவற்றையும் விடுவிக்க வேண்டும். என்ன காரணம் தெரியுமோ? ஆசைங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாத்தையும் விட்டு விடுவோம், ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டேங்கிற அபிமானம் நம்ம இடத்துல இருக்கும். நான் யாரு தெரியுமா எல்லாத்தையும் விட்டுவிட்டேன், அந்த அந்த புத்தி இருக்கேனோ அதையும் விடணுமே. அதை விடுவது என்றால் அவன் கிருபை இருந்தால் தான் முடியும். அப்போ எது உபாயம்னார்? ஐயா, உனக்கு எதுவும் உபாயம் கிடையாது, பற்றுவதும் உபாயம் அல்ல, விடுகையும் உபாயம் அல்ல. அப்புறம் எது என்னார்? நம்முடைய பற்றுக்களை நம்மிடத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு அவன் திருவடிகளை அவனே காட்டி கொடுத்து அவனே பற்ற வைக்கிறானே, அவன்தான் உபாயமே. ஒளியதான் ஆண்டாள் சொன்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான்னா. நாம பண்ணுவது ஒண்ணும் கிடையாது, நாங்கிற வஸ்துவே கிடையாது.
அவன் கிருபை இந்த ஜென்மால இங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க போறோம், இந்த உபன்யாசம் கேட்க போறோம்னு போன ஜென்மாலே ரிசர்வ் பண்ணிட்டோமா என்ன? அடுத்த வருஷம் இந்த சதஸ்ல யார் பேச போறான்னு யாருக்கு தெரியும்? ஒருத்தனுக்கு தான் தெரியும், எம்பெருமான் ஒருத்தனுக்கு தான். அவ அதை என்ன பண்ணியிருக்கான்னா க்ளோஸ்டு கவர்லயே வச்சிருக்கான். எப்போதுமே நம்முடைய ஜென்மாவே ஒரு க்ளோஸ்டு கவர்ல தான் இருக்கு. இது 11, 12 2 பாசுரங்களிலே இருக்கக்கூடியது. அடுத்ததாக அடுத்த பாசுரம், இதே பாசுரத்துல இன்னொன்னு இருக்கு. அதாவது கனைத்து இளம் கற்றருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நன்றுபால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் மணித்தலை வீழனின் மாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனதுக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரம்பாவாய். எல்லாரும் நோன்பு நோக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டார்களா? எல்லாரும் நோன்பு நோக்க வேண்டும் என்பதை உள்ளபடியே தெரிந்து கொண்டு வந்து விட்டார்களா என்று உள்ளே இருந்த பெண் கேட்க, அதற்கு ஆண்டாள் சமாதானம் சொன்னாள். இந்த திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இது மார்கழி மாதம், இங்கு சதஸ் நடக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அதனாலதான் எத்தனை பேர் வந்திருக்கா என்று கூறினாள். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? வியாக்கியானம் பண்ணக்கூடிய பெரியவர்கள் சொன்னார்கள், எம்பெருமானார் அவதாரம் பண்ணியதை போலே இந்த பெண்ணும். எந்த பெண்ணும்? இப்ப உள்ள ஒரு பெண்ணை எழுப்பினாள் அல்லவா ஆண்டாள். அந்த பொண்ணு என்ன கேட்டா, எல்லாரும் வந்து விட்டார்களா? ஆண்டாள் என்ன சமாதானம் சொன்னாள்? அனைத்து இல்லத்தாரும் அறிந்து, எல்லாருக்கும் தெரியும் எப்படி நோன்பு நோக்கணும்னு தெரியும், யார் உபாயம்னு தெரியும், எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். அப்ப இந்த பெண் யாருன்னால் எம்பெருமானார் அவதாரம் பண்ணியதை போலே. என்ன காரணம் அப்படின்னா, எம்பெருமானார் திருக்கோட்டியூர் எழுந்தருளினார். ஸ்ரீரங்கத்துல இருந்து இங்க இருந்து இந்த டி நகர் பஸ் ஸ்டாண்டு போறதுக்கே நமக்கு ஊபரும் ராபிடோவும் வண்டி இருக்கு. இதோ பக்கத்துல இருக்கு. ஸ்ரீரங்கம் எங்க இருக்கு, திருக்கோட்டியூர் எங்க இருக்கு? போகணும்னா உபன்யாசத்துல சொல்லிவிடலாம், சுவாமி போயிட்டு வரையிறேன்னு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிடுவோம். யார் போறது? 18 தடவை எம்பெருமானார் எழுந்தருளினார் அப்படின்னு கேள்விப்படுறோம். சரி, இப்ப எம்பெருமானார் திருக்கோட்டியூர் எழுந்தருளினார். திருக்கோட்டியூர் நம்பி தன்னிடத்துல இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் வெளியே ஒருவரிடத்திலும் சொல்லாமல் வைத்துக் கொண்டிருந்தார். அதுக்கு என்ன காரணம்னா, திருக்கோட்டியூர் நம்பி நினைத்தார், எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்றால், அவன் குணங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால், அவனை உள்ளபடி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குன்னு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி யாருக்கு உள்ளது என்று தெரியவில்லையே என்று திகத்தி போயிருந்தார் திருக்கோட்டியூர் நம்பி. இப்ப எம்பெருமானார் எழுந்தொழினார். திருக்கோட்டியூர் நம்பி அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொன்னார். இப்ப எம்பெருமானார் இடத்துல எல்லாரும் பிரார்த்தித்தார்கள், சுவாமி திருக்கோட்டியூர் நம்பி தேவரீருக்கு உபதேசம் பண்ணின அர்த்தங்களை எல்லாம் எங்களுக்கும் சொல்ல வேண்டும். இப்ப எங்களுக்கும் சொல்ல வேண்டும் இவர்கள் கேட்டார்களானால், ஆசை இருந்ததால் தானே கேட்டார்கள். நீராட போதுவீர் போதுமினோ, யாருக்கெல்லாம் ஆசை உண்டோ எல்லாரும் வரலாம்னு சொன்னது போல எங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று திருக்கோட்டியூரில இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள் கேட்ட உடனே அவர்களுக்கு எம்பெருமானார் உபதேசம் பண்ணினார். சரி, அந்த எம்பெருமானாருக்கு இந்த பெண்ணிற்கும் என்ன சம்பந்தம்? இந்த பெண் என்ன சொல்றா, நான் மட்டும் வந்து விட்டால் போராது, இந்த திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து வந்து கண்ணன் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். யாரை போல? எப்படி எம்பெருமானார் அர்த்த விசேஷங்களை எல்லாம் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினாரோ அதே போல இந்த பெண்ணும் எல்லோரும் வந்து சேர வேணும் என்று ஆசைப்பட்டாள். ஆகவே இந்த பெண் எம்பெருமானாரை போலே. அடுத்தது 13வது பாசுரம். இந்த கீழ்பாசுரத்துல என்ன நடந்ததுன்னா, மனதுக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய்னு பாசுரம். மனதுக்கினியான் யாரு? நமக்கு யார் ரொம்ப பிடிச்சவா? எதை சொன்னாலும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டினா அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவரை போல நல்லவரே கிடையாது. வாயை திறந்து சொல்றதுக்குள்ளேயே தலையாட்டிட்டாருன்னா ஐயோ அவரை போல நல்லவரே இல்லைன்னு சொல்லிவிடுவோம். நாம ஒன்ன சொல்லி அதுக்கப்புறம் அது சரின்னு எல்லாம் சொல்ல வேண்டாம். இப்போ இந்த பாசுரத்துல மனதுக்கினியான் அப்படின்னா, மனதுக்கினியான் யாரு? மனதுக்கினியான் ராமன். ஏன் அப்படின்னா, பத்னியான சீதைகிட்ட பேசணும்னா கூட வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுவார். வால்மீகி ராமாயணத்துல இருக்கு, வாட்ஸ்அப்னு இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். வால்மீகியே சொல்றார், பிராட்டியினுடைய அந்தப்புறத்துக்குள்ள பெருமாள் நுழையிறான். தாயார் காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டா, இந்த தாயார் இடத்துல அனுமதி வாங்கிட்டாச்சு. இப்ப பிராட்டியினுடைய அந்தப்புறத்துக்குள்ள போறான். போன உடனே என்ன சொல்றான் தெரியுமா? சீதை இடத்துல, சீதை இந்த நேரத்துல உன்னுடைய அந்தப்புறத்திற்கு நான் வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? அப்போ பத்னியினுடைய அந்தப்புறத்துக்குள்ள போகணும்னா கூட அதுக்கு அனுமதி வாங்கி கொண்டு போன ராமன். அது அந்த காலம். அதனால்தான்
ராமனுக்கு மரியாதா புருஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். மனதுக்கினியான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்றா, பெண்ணே நாம் ராமனை பாட வேண்டும். காஞ்சிபுரம் சுவாமி ரொம்ப அழகா இருக்கார். அந்த கோகுலத்துல ஒரு பெரிய 2 குரூப் ஆயிடுத்தான். ஒரு குரூப் ராமனோடு சேர்ந்தவர்கள், இன்னொரு குரூப் கண்ணனோடு சேர்ந்தவர்கள். கண்ணன் இருக்கக்கூடிய திருவாய்ப்பாடியில ராமனை பாடக்கூடாது. ஏன் ராமனை பாடினால் என்ன என்று கிளர்ச்சி உண்டானது. ஆண்டாள் பார்த்தா பிரச்சனையே வேண்டாம், 2 பேரையும் பாடிடுவோம். இவர் நல்லவர், அவர் கெட்டவர் வேண்டாம், அவர் கெட்டவராகவே இருந்து போடு, நாம நல்லவர்னே சொல்லிவிடலாமே, நமக்கு எதுக்கு வில்லங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல புள்ளின் மாய்க்கின்றானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். என்ன அழகான நாள் இது! மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னு முதல்ல சொன்னாள் அல்லவா? அதே பிரயோகம் இந்த இடத்துல நன்னாள். இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் இருக்கு. ஸ்ரீரங்கத்துல பகல் 10 ராப்பத்து உற்சவம் நடக்கிறது. நடுவுல வைகுண்ட ஏகாதசி. கண்ணனை தாயார் ஒருவரோடு கட்டினாள். அவன் ஓன்னு அழுதான். எல்லாரும் அவனை பார்த்து பரிகாசம் பண்ணினார்கள். அதுக்கு அர்த்தம் சொன்ன பெரியவர்கள் சொன்னார்கள், கண்ணனை அழுதது எப்படி இருந்தது தெரியுமா? ஸ்ரீரங்கத்திலே வைகுண்ட ஏகாதசி அன்று சிறைச்சாலையிலே ஒரு கைதி இருந்தார் போல இருந்தது. எதுக்கு உதாரணம்? என்ன காரணம்? ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி சிறைச்சாலையில 2 கைதிகள் இருக்கா. அந்த சிறைச்சாலை அதிகாரி போனார், கைதியை பார்த்தார். கைதி ஓன்னு அழுதான். ஏண்டா அடறான்னார். ஐயோ வைகுண்ட ஏகாதசி, நம்பெருமாள் சேவை கிடைக்காம போகுது, இந்த ஜென்மா இருந்து என்ன பிரயோஜனம்? பார்த்தார் அந்த அதிகாரி, இவ்வளவு பக்தியா இவனுக்கு, ஐயோ இவனை போய் உள்ள வச்சு விட்டாளே, சரி நான் ஏதாவது முடிஞ்சா பண்றேன்னு கிளம்பி போட்டேன். கூட இன்னொரு கைதி இருக்கான் இல்லையா, அவன் கேட்டான், அவனுக்கு இவ்வளவு பக்தியா, தெரியவே இல்லையேன்னா. அப்பதான் இந்த கைதி யாரு ஓன் அழுதார். இவன் சொன்னா, நீ வேற ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசிக்கு எல்லாரும் அவ கோவில்ல தான் இருப்பா, ஆத்துல யாரும் இருக்க மாட்டா. இன்னைக்கு போய் திருடினா எவ்வளவு நன்னா கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும். அது போல கண்ணன் அம்மா கட்டினா எல்லாரும் சிரிச்சா, இவன் ஓன் அழுதானா. ஏண்டா அப்படின்னா, ஆத்துல தயிர் பால் வண்ணைக்கு கம்பெனி இல்லாம இருக்கான், அதுக்கு நான் இப்ப போயிருந்தேன்னா ஒரே ஹோல்சேலா எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னான். அந்த வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கத்துல பராசர பட்டருடைய திருத்தாயார் கூரத்தாழ்வானுடைய தர்ம பத்தினி ஆண்டாள் ஏகாதசி இன்னைக்கு விரதம் இருந்தார். உண்மையான விரதம், உண்ணாவிரதத்திலே உண்ணும் விரதம் அல்ல, உண்ணாவிரதம். அடுத்த நாள் காலை துவாதசி. ஆண்டாள் தன் பிள்ளையான பராசர பட்டரை பார்த்து தெரிவித்தாளாம், தீர்த்தம் தாரும் அப்படின்னு. பிள்ளைய பார்த்து தாயார் இப்படி கேட்கலாமா அப்படிங்கிறது ஒரு விசாரம். அது இந்த உபன்யாசத்துக்கு அது இல்லை. பட்டரை பார்த்து தீர்த்தம் தாரும் என்ன. பராசர பட்டர் சொன்னாராம், இப்பெரிய திருநாளிலே இது ஒரு திரு ஏகாதசி எங்கனே தேடி எடுத்து கொண்டீகோள் என்று அருளி செய்தார். பராசர பட்டர் கேட்டாராம், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்திருக்கள், இப்ப தீர்த்தம் வேணும்னு கேட்கிறீங்களே, உங்களுக்கு பெருமாள் கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசையே இல்லையேன்னா. ஏன்? வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தா என்ன ஆகும்? சாப்பிட மாட்டோம், நல்லா 3 வேளை சாப்பிட்டுட்டோம். அப்பப்ப ஆத்துல அவளுக்கு தெரியாம எடுத்து சாப்பிடுறவாளுக்கு ஒரு நாள் பட்னி கிடக்கணும்னா எவ்வளவு கட்டம். ஒரு வேளை பட்னி கிடக்கிறதே ஐயோ என் பிராணம் போடுத்தும்பா. வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருந்தாச்சு. அடுத்த நாள் துவாதசி. அப்ப உடம்புல எவ்வளவு களைப்பு இருக்கும். உடம்புல களைப்பு இருந்ததுன்னா கோவில போய் பெருமாளை சேவிக்கணுங்கிற புத்தி உண்டாகுமா? உடம்புல களைப்பு இருந்ததுன்னா பெருமாளை எழுந்துருள பண்ணணுங்கிற புத்தி இருக்குமா? உடம்புல களைப்பு இருந்தா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற சிந்தனையே இருக்காது. ஆமா, இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்துப்போம், நாளைக்கு போய்க்கலாம் கோவிலுக்கு, அப்படிதானே தோணும். பட்டர் கேட்டாராம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் உடம்பில சக்தியை இழுத்து விட்டதான ஒரு வைகுண்ட ஏகாதசி விரதம் உங்களுக்கு வேண்டுமோ? பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதானே முக்கியம். அத்தை விட்டுட்டு என்னவோ வைகுண்ட ஏகாதசிக்கு நான் விரதம் இருக்கேன், ஒரு நாள் உடம்பு இழைக்கட்டும், நான் எனக்கு ரொம்ப வருத்தத்தோட கவலையோட கட்டப்பட்டு இருந்துட்டோம், ஒரு நாள் விரதம் இருந்து எத்தனை நாள் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னைக்கு கோவிலுக்கு போறோம், ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கேட்டாராம், இந்த பெரிய திருநாளிலே இது வைகுண்ட ஏகாதசி, இது துவாதசி அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியறதான்னு கேட்டாராம். அது கூட தெரியாமனா பெருமாளை சேவிக்கணும்.
பகல்பத்து ஆபத்து உற்சவம் உலகத்தையும் மறந்து விட வேண்டாமோ? இல்ல இல்ல, இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு விரதம் இருக்கணும், நாளைக்கு துவாதசி, சூரிய உதயத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும், அப்படியெல்லாம் தெரிஞ்சு கொடுத்தோம்னா ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளை அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை காட்டிலும் இந்த விரதம், இந்த ஏகாதசி இதானே முக்கியமா இருக்கு. ஸ்ரீரங்கத்துல எது முக்கியம், எது பிராணன்? நம்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவது தானே. அப்படி இருக்க வேண்டிய நீர் என்னவோ ஒரு வைகுண்ட ஏகாதசியா இன்னைக்கு தீர்த்தமானம்னு என்னிடத்துல வந்து காட்டிக்கிறேன். இந்த நல்ல நாள், இது நல்ல நாளா? இது எப்படி உமக்கு கிடைத்தது என்று பராசர பட்டர் தன் தாயாரை பார்த்து கேட்டாரா. இது எங்கு சொல்லப்பட்டது என்றால் புள்ளின்மாய் கிண்டானை பாசுரத்துல நன்னாள் அப்படின்னு சொன்னாள் இல்லையா, அந்த இடத்துல. அடுத்த பாசுரம், உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். இதான் பாசுரம். உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து ஆண்டாள் சொன்னான், பெண்ணே, முதல் அடையாளம் என்ன சொன்னா, உன் வீட்டிற்கு பின்னே இருக்கக்கூடிய தோட்டம், தோட்டத்திலே இருக்கக்கூடிய நீர் தடாகம், அதிலே இருக்கக்கூடிய செங்கழு நீர் புஷ்பம், அதிலே இருக்கக்கூடிய ஆம்பல் புஷ்பம். செங்கழு நீர் விடியற்காலை என்பதாலே மலர்ந்தது. ஆம்பல், இப்ப ஆம்பல்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், என்ன காரணம்னு சொல்ல வேண்டாம். ஆம்பல் என்பது விடியற்காலையிலே வாடிவிடும். ஆனா இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. தமிழ் அறிஞர்கள் ஆம்பல் விடியற்காலையிலே மலரும் என்று கூறுகிறார்கள். ஆராய்ச்சி பண்றவா சொல்றான், ஆம்பல் புஷ்பம் விடியற்காலையிலே வாடி விட்டதுங்கிறது இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்ட அடையாளம். ஆனால் ஆம்பல் புஷ்பம் விடியற்காலையிலே தான் மலரும் அப்படின்னு அது ஒரு யோசனை இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும், அதனுடைய உபன்யாசத்துக்கு வேண்டாம், ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ங்கிறதுக்காக அடியேன்னு சொன்னேன். பெண்ணே, விடியற்காலை பொழுதானது. அப்ப உள்ளே இருந்த பெண் சொன்னால், நீங்கள் வரக்கூடிய பாதையிலே புஷ்பங்களை வாடச் செய்திருப்பீர்கள், நீங்கள் வரக்கூடிய பாதையிலே புஷ்பங்களை மலரச் செய்திருப்பீர்கள். இப்ப இன்னைக்கு சதஸ் நடக்கிறது வாங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு ததியாராதனம். நம்ம வாலாஜி அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் திரும்பி போக முடியாது, 2 மணி ஆனாலும் இருந்தா ஆனோம். அப்ப சொல்றப்ப என்ன சொல்லணும், 12 மணிக்கு முடிஞ்சு விடுமா, அதுக்கு நான் வந்து விடுறேன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து விடுவா இல்லையா. இது அவரை சொல்லல, அது மாதிரி ஒரு டெக்னிக். அது போல இப்ப இங்க இருந்த பொண்ணு சொன்னா, உள்ள இருந்த பெண்ணை பார்த்து உள்ள இருந்த பெண்ணு சொன்னா, நீங்களே செங்கழு நீர் புஷ்பத்தை மலரச் செய்தீர்கள், ஆம்பல் புஷ்பத்தை வாடச் செய்தீர்கள். முதல் அடையாளம் முடிஞ்சு. இரண்டாவது அடையாளம், ஆண்டாள் கூறினாள், விடியற்காலை பொழுதானது, சந்நியாசிகள் தங்கள் கோவிலிலே திருவாராதனம் பண்ண வேண்டும் என்பதற்காக கையில் அதற்குண்டான சாவி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இதுதான் விடியற்காலை ஆனதற்கு அடையாளம். பெண்ணே, சன்னியாசிகள் கூட கோவிலுக்கு கிளம்பி விட்டார்களே, நீ இன்னும் எழுந்திருக்கவில்லையா? இதுக்கு இப்ப அர்த்தம் சொல்லணும். அப்போ இதுக்கு 2 பெரியவர்கள் அர்த்தம் கூறினார்கள். ஒருவர் எம்பார் வட்டமணி கோவிந்தன் என்று பெயர். இவர் முதல்ல சைவ சமயத்திலே இருந்தார். இவரை திருத்தி பணி கொண்டவர் பெரிய திருமலை நம்பிகள். அந்த எம்பார் அவர் சொன்னாராம், இங்கு ஆண்டாள் தாமச பிரகிருதிகளை சொல்கிறாள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, 3 குணங்கள் இருக்கு, ரஜோகுணம், தமோ குணம், சாத்வீகமான குணம். சாத்வீகமான குணம் எங்க இருக்குங்கிறத கொஞ்சம் தேடித்தான் பார்க்கணும். இருக்குன்னு சொல்லிட்டா கூட சாத்வீகமான குணம் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனா ரஜோகுணமும் தமோ குணமும் தான் அதிகமாக இருக்குமே ஒழிய சாதுக்கள் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்படலாம். அப்ப இங்க சொல்றார், எம்பார் சொன்னார், தாமச பிரகிருதிகளை சொன்னாள் இங்கு ஆண்டாள். தாமச பிரகிருதிகள்னா யாரு? சைவ கோவில்களிலே இருக்கக்கூடிய சன்னியாசிகள், பண்டாரங்கள்னு சொல்லுவான், தம்பிரான்கள்னு சொல்லுவான். அது எப்படி வேணா இருக்கு. அவ எப்படி இருப்பாளாம்? இப்ப இங்க எம்பார் சொன்னார், இரவு முழுவதும் நன்றாக வெற்றிலை பாக்கை போட்டுக்கொண்டு போகிய வஸ்துக்களை அனுபவித்து, இரவு முழுவதும் மழை காலத்திலே சுக்ரீவன் சுகமாக இருந்தார் போல இருப்பவர்கள். அது என்னதுன்னு சொல்ல வேண்டாம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, விடியற்காலையிலே தேசத்து ராஜா தண்டித்து விடுவான் என்ற பயத்தினாலே இரவு முழுவதும் சுகமாக இருந்தவர்கள் விடியற்காலை ஆனவுடனே தங்கள் பற்களை 2 தடம் தைப்பார்கள். ஏன்னா என்னெல்லாமோ சாப்பிட்டுருக்காளா, பல்லெல்லாம் காவி நிறத்தில் இருக்குமா,
அப்ப என்ன பண்றது? ராஜா பார்த்து விட்டானா, சுவாமி பல்லெல்லாம் வெளுப்பாவே இல்லையேன்னு கட்டுடுவனே, அப்ப நான் பண்ணிய தவறு தெரிந்து விடுமே, அதற்காக பல்லை நன்றாக விளக்குவார்கள். விளக்கி விட்டு என்ன பண்ணுவானா, செங்கல் பொடி காவி நிறத்திலே இருக்கக்கூடிய வஸ்திரத்தை இடுப்பிலே அணிந்து கொள்வார்கள். திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் இப்படி யாத்திரை போனார். ஆழ்வார் திருநகரி வந்தது. யாத்திரை போகிறப்போ அவரோட சேர்ந்து கொண்டு வேற ஒரு சுவாமியும் வர்றார். அவர் இந்த கோட்டியில வரணும்னு வர்றாரு, அவ்வளவுதான். அவரும் நல்லா தாடி வச்சுட்டு இருக்கார், 12 திருமண் போட்டு இருக்கார், இடுப்புல சகப்பு டவல் வேற அவரும் கட்டிட்டு இருக்கார். பாக்குறவா எல்லாரும் அவர்தான் ஆண்டவன் போல் இருக்கு அப்படின்னு அவரை சேவிச்சானாம். அது கூட தப்பு இல்ல, உபாரத்தையும் கொண்டு போய் அவற்றைய கொடுத்துடணும் எப்படி இருக்கும்? அப்புறம் ஆண்டவன் சொன்னாரா, முதல்ல அவர் ஊருக்கு அனுப்பு, அவர் இங்க இருந்தா நமக்கே கட்டம்னு சொன்னாராம். அது போல இந்த இடத்துல ராத்திரி முழுவதும் சுகமாக இருந்தாச்சு. விடியற்காலையானது, ராஜா பார்த்து விட்டானா தண்டிப்பானே, அதற்காக பற்களை நன்றாக விலக்கி காவி நிறத்தை போக்கி, பற்கள் இருக்கக்கூடிய காவி நிறத்தை போக்கி காவி நிறத்திலே வஸ்திரங்களை தரித்து கொண்டு ரொம்ப வேகமா கோவிலுக்கு போகணும்னு கிளம்புவானாம். எப்படின்னா, ஒரு சிலர் ஆபீஸ் போனோம்னா 8:30 மணி வரை, இந்த 9 மணிக்குள்ள கிளம்புறா பாருங்க, 1/2 மணி நேரம் வேகத்துல சீக்கிரம் கிளம்புவா. அது போல இந்த சைவ சன்னியாசிகள் எல்லாரும் கிளம்பினார்கள். பெண்ணே, சைவ சன்னியாசிகள் கிளம்பி விட்டார்களே ஒரு அர்த்தம். இரண்டாவது, சைவ சன்னியாசிகள் கூட கிளம்பி விட்டார்களே, நீ இன்னும் எழுந்திருக்கவில்லையா என்று ஆண்டாள் கூறுவதாக எம்பார் என்ற பெரியவர் கூறினார். பெரிய திருமலை நம்பி சொன்னார், ஆண்டாள் வேதமனைத்துக்கும் வித்தானதான திருப்பாவையை பாடினாள். சாட்சாத் பூமி பிராட்டி சாத்வீகமான குணமே வடிவெடுத்தவள் ஆண்டாள். உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு யாரு? அவளும் பரம சாது, கண்ணனிடத்துல அபாரமான பக்தியோடு இருப்பவள். அப்ப எழுப்பக்கூடியவளும் சாது, உள்ளே உறங்கக்கூடிய பெண்ணும் சாது. அப்ப என்ன அடையாளம் சொல்லணும்? சாத்வீகமான அடையாளம் தானே சொல்லணும். ஆகவே இங்கு ஆண்டாள் சைவ சன்னியாசிகளை கூறவில்லை, வைஷ்ணவ சன்னியாசிகளை கூறினாள் என்று பெரிய திருமலை நம்பிகள் கூறினாராம். இது செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் என்பதற்கு அர்த்தம். அடுத்தது எல்லே இளங்கிளியே பாசுரம். அதுல எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லந்தளியின் மீர் நங்கமீர் போதர்கின்றேன், பல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் மாயரிதும் பல்லீர்கள் நீ. சுவாமி இதெல்லாம் மறந்து போயிடுதா? ஏன் எத்தனையும் சொல்றீங்கன்னா, ஒல்லை நீ போதாய்னு ஒரு பதம் இருக்கு. ஒல்லை நீ போதாய், நாங்க இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இன்னும் வரலையே, உடனே எழுந்து வர வேண்டாமா? சடக்குன்னு எழுந்து வர வேண்டாமா? ஒல்லை நீ போதாய். இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை காட்டப்பட்டது. அதாவது உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் சொன்னாலாம், வெளியே இருக்கக்கூடிய ஆண்டாள் கூறினால், எம்பெருமானுடைய அடியார்களை பிரிந்து நீ இன்னும் இருக்கலாமா? சடக்குன்னு எழுந்து வா, எங்களை பிரிந்து உன்னால் இருக்க முடியுமோ என்று கேட்டாளாம் ஆண்டாள். இதுக்கு ரொம்ப அழகா ஒரு அர்த்தம் சொன்னா, அரைக்ஷணம் ஸ்ரீ வைஷ்ணவ கோட்டியை பிரியன் என்று வரும் மாத்தியம் என்கொள் செய்ய என்கிற சுப்பிரமணிய பட்டர் வார்த்தையை ஸ்மரிப்பது. சுப்பிரமணிய பட்டர்னு ஒரு பெரியவர், அவர் ஒரு புரோகிதராக இருந்தார், மந்திரியாகவும் இருந்தார். ராமானுஜரிடத்துல அபாரமான ஈடுபாடு அவருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்துல ரொம்ப பக்தியோடையும் சத்தையோடையும் இருப்பார். ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்திலே வைஷ்ணவர்களுக்கும் வேறு ஒரு பிரிவினருக்கும் ஏதோ ஒரு கலகம் உண்டானது. உடனே ராஜா என்ன பண்ணினா, இந்த பெரியவரை கூட்டார், சுப்பிரமணிய பட்டரை கூட்டார். சுவாமி, நீர் பெரியவரா இருக்கீர், நீர் சொன்னா எல்லாரும் கேட்பார். ஆகவே நீர் சென்று 2 பேரிடத்திலும் பேசி அவர்களுக்குள்ளே சமரசத்தை பண்ண வேண்டும், அந்த கலகத்தை தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு ராஜா உத்தரவு போட்டான். இவர் சொன்னார், என்னால முடியாது. என்ன காரணம்? இப்போ ராஜா சொன்னதை போல இவர் மத்தியஸ்தம் பண்ணணும்னா, இப்ப 2 கோட்டி இருக்கான், இவர் நடுவுல நீதிபதி, அந்த காலத்து நீதிபதி. அதனால எந்த பக்கமும் சேராம இருக்கணும். நியாயம் சொல்லக்கூடியவர்கள் எந்த கோட்டியோடையும் சேராமல் நடுவிலே நின்று அர்த்தம் சொல்ல வேண்டும். இப்ப இங்க யாருக்கு கலகம் வந்திருக்கு? ஒரு பக்கம் வைஷ்ணவர்கள், மற்றொரு பக்கம் வேறு யாரோ. இப்ப இவர் சொன்னார், இப்ப 2 நாட்கள் நான் இவர்களோடு பேசி சமாதானம் பண்ண வேண்டும் என்றால் நான் நடுவாக இருக்க வேண்டும், 2 பேரோடையும் சேராமல் இருக்க வேண்டும். என்னால் ஒரு க்ஷணம் கூட வைஷ்ணவர்களை பிரிந்து இருக்க முடியாது. ஆகவே
நான் அவர்களை பிரிந்து இருந்தால்தான் எது நடந்தது, நாம் என்ன செய்ய வேண்டும், பாரபட்சம் இல்லாமல் தீர்ப்பு கொடுக்க முடியும். என்னாலோ வைஷ்ணவர்களை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிய முடியாதே, நான் என்ன செய்வேன், ஆகவே என்னால் சமரசம் பண்ண முடியாது என்று அந்த சுப்பிரமணிய பட்டர் கூறினாராம். அதை போல இங்கு ஆண்டாள் தெரிவிக்கிறாள், ஒல்லை நீ போதாய், எங்களை பிரிந்து உன்னால் இருக்க முடியுமா, இருக்க முடியாதே பெண்ணே, நீ எழுந்து வர வேண்டும் என்று கூறினாள் என்பது 15வது பாசுரம். ஸ்ரீமத்யை விட்டு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்.